கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமானது கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேசத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு ரிஷப ராசிக்கு வரக்கூடிய அற்புதமான தருணம். சித்திர மாதத்துக்கு 18ஆம் தேதி புதன்கிழமை. அப்பேற்பட்ட தருணத்தில் கன்னியா ராசிக்கு 9வது பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான் 5வது பார்வையாக கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவான் வராரு அப்படின்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் 12 வருடத்துக்கு பிறகு தான் வரப்போகுது. மீண்டும் 12 வருஷம் ஆக போகுது இந்த மாதிரி ஒரு அதிசயம் வரத்துக்கு. ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு வந்துட்டால் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுத்துரும் அப்படின்ட்டு தயவு செய்து நினச்சிடாதீங்க, அது தப்பு. 9வது பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான் 379 நாட்கள் வரை 9வது பாவகத்தில் இருப்பார். வக்ரத்துக்கு போயிட்டு வராரு, அது ஒரு புறம் இருக்கட்டும். மே 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 40 டிகிரி வரை வரக்கூடிய தருணம். அதுக்கு அவர் எடுத்துக்கிற டைமு 4.5 மாதம். இந்த தருணத்தில் வேலை வாய்ப்பு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, சுயமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்கிற வேலையை பெருசுப்படுத்தணும் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அருமையாக செய்யுங்க, அற்புதமாக செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த நேரம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு மிக மிக முக்கியமான கிரகம் குரு பகவான். சுபஸ்தானாதிபதி அவரே, திருமண ஸ்தானாதிபதி அவரே. நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ விளக்கமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்யக்கூடியது சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக்கலாம். மே 1லிருந்து செப்டம்பர் 12 வரைக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் மேக்சிமம் குறைஞ்சிடும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருக்குது சார். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இருக்கிற நகை நட்டு முதல்ல கொண்டு அடமானம் வச்சு போட்டேனுங்க. ஒரு கட்டத்தில் இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், மே 1 இருந்து செப்டம்பருக்குள்ளார உங்களுடைய மன நிறைவு ஏற்படுற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், அனுபவிக்காமல் சொல்லாதீங்க, அனுபவித்து சொல்லுங்கள். இந்த தருணம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் 9வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். சூரியன் 12வது பாவகத்துக்கு அதிபதி ஆச்சே சார். மறைவு ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்தால் நமக்கு நல்லது பண்ணிடுவார் சார். கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். மறைவு ஸ்தானாதிபதி அப்படின்னா விரயஸ்தானாதிபதி, ஐன சுகஸ்தானாதிபதி. சூரிய பகவான் நமக்கு வேலை, அரசாங்க வேலைக்கும் சுய தொழிலுக்கும் உகந்த கிரகம் அவரே. அப்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த கிரகத்துக்கு அந்த கிரகத்துடைய தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா, இது நல்ல நேரம். சுய தொழிலுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, இது நல்ல நேரம். கலைத்துறையில் யாராவது இருக்கிறீங்கன்னா இந்த தருணத்தில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எத்தனையோ பேர் எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது தகுதி இருக்கக்கூடியவங்க, திறமை இருக்கக்கூடியவங்க நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் ஐயா இந்த நேர காலங்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மே 1 இருந்து செப்டம்பர் 12 தேதிக்குள்ளார மனநிறைவு வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக குரு பகவான் 9வது பாவகத்திலிருந்து 3 நட்சத்திரத்தில் வராருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி 3 பாவங்களையும் பார்க்குறாரு. நம்ம ராசியை பார்க்குறாரு, ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. யாருடைய வீட்டில் இருக்கிறாரு? திருமணகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய வீட்டில் திருமண ஸ்தானாதிபதி இருக்கிறார். திருமண ஸ்தானாதிபதி கன்னிராசி நண்பர்களுக்கு குரு.
திருமணக்காரகன் அப்படின்னா சுக்கிரன். திருமணஸ்தானாதிபதி திருமணக்காரகனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் விவாகம் நடக்கும். கன்னிராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 5 பைசா பிரயோஜனம் இல்லை, 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 10 காசு பிரயோஜனம் இல்லை, கை நினைச்சிட்டு வந்தனுங்க கத்தரிச்சிட்டு போயிடுச்சு, பரிசம் போட்டுட்டு வந்தனுங்க பாதியில் நின்று போச்சு, அட கல்யாணமே நடந்ததுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த பழமொழி யாருக்கோ சொன்னாங்க, அந்த பழமொழி எனக்கு நடந்துருச்சிங்க அப்படின்னு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? இந்த தருணத்தில் மறுமணம் நடக்கும். நிரந்தரமாக பிரிஞ்சு போன கன்னிராசி நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கும். திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நிச்சயமாக மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் இது. இதுக்கு முன்னாடி நமக்கு ஏகப்பட்ட அனுபவம், கொஞ்சம் நஞ்ச அனுபவம் இல்லை, ஏகப்பட்ட அனுபவம். வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதம் இல்லாமல் நாம் இருக்கோம். இதே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் நானே உங்களுக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டேன், ஜோசியம் பார்க்கணுன்ற அவசியமே இருந்திருக்காது. ஆனால் இப்போது எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையும், இந்த மாதிரி மனநிலையில் தான் மேக்சிமம் இந்த கன்னிராசி நண்பர்கள் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது உங்களுக்கு உண்டான நேரம் இது தானுங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை பண பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிற மாதிரி சரியாகிற மாதிரி ஒரு பாதையை காட்டுறது. பொதுவாக அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு யாருமே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியமெல்லாம் கிடையாது. இதுதான் பார்த்தோன்னு கை காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போதுமானது. ஆளே இல்லைன்னாலும் தடு மாதிரி போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்க, அது வேறு விஷயம். ஏன்னா தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. கன்னிராசி நண்பர்களுக்கு மட்டுமே ராசி அதிபதி புதன், ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி புதன். எண்ணம் சிந்தனை புத்தி தெளிவு. 1000 பேர்கிட்ட ஐடியா கேட்டாலும் யோசனை கேட்டாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் கடைசியில் செய்வீங்க. அப்பா அம்மா கிட்ட சந்தேகம் கேட்டாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட சந்தேகம் கேட்டாலும் சரி, பொண்டாட்டி கிட்ட சந்தேகம் கேட்டாலும் சரி, கணவர்கிட்ட சந்தேகம் கேட்டாலும் சரி, கடைசியில் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வீங்க. இந்த நேரம் நல்லா இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. சும்மா வளவலன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த நேரம் உண்மையிலே நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதுபோக செப்டம்பர் மாதம் 12 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு 2025 வருஷத்தில் ஜனவரி மாதத்துக்கு மேலே, ஜனவரி மாதம் வரைக்கும், செப்டம்பர் 12லேருந்து 2025 ஜனவரி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் கன்னிராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் நமக்கு குரு பகவான் வராரு. குரு சந்திரனுடைய சாரம் வாங்கி நம்ம ராசியை பார்ப்பதால் குரு சந்திர யோகம். நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு செல்வாக்கு கொடுக்கும், கவர்மெண்ட் வேலை வரும், மனைவி வகையில் சொத்து பத்து வந்து சேரும். இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இல்லை ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டு லாஸ் ஆகிட்டேன், ஷேர் மார்க்கெட்டில் போட்ட காசு வரப்போகிறது இல்லை, இந்த மாதிரி இந்த ஏதாவது பணத்தை பறி கொடுத்துட்டேனுங்க, இல்லை ஒரு வழக்கு இருக்குதுங்க, அப்படியே இந்த தருணத்தில் நமக்கு சாதகமாக வரும். நீங்கள் கொடுத்த பணம் வந்து சேரும். இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் தொலைச்சி விட்டீங்க அப்படின்னாலும், களவு போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த பொருள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இது லாபகரமாக இருக்கும். செப்டம்பர் 12 இருந்து ஜனவரி முழுவதும் வச்சுக்கோங்களேன். செப்டம்பர் 12னா அதில் ஒரு 18 நாள், அதுபோக அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 மாதம் வருது. இந்த 5 மாதத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க போகுது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுக்க போகுது, படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுக்க போகுது. எல்லாருமே திருப்திகரமான தொழிலில் இருக்கோம், நிறைவான தொழிலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். வேண்டா வெறுப்பாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கு தானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு உங்களுக்கான இடத்த அழகாக இந்த பிரபஞ்சம் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த தருணம். நமக்கு செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் அருமையான நேரகாலங்கள். உங்களுக்கான பாதை கிடைக்க போகுது. உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு, உங்கள் வாழ்க்கையின் படியில் எந்த அளவுக்கு மேலே போக முடியுமோ போங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்திக்க முடியுமோ உயர்த்திக்கோங்க. ஒரு விஷயம், கூட்டு தொழில் மேக்சிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
தனியாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரம் சூப்பராக இருக்கும். தனியாக செய்யுங்க, தப்பில்லை. அதில் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வேண்டாம். ப்ரிப்பரேட்டர் தான் உங்களுக்கு செட் ஆகுமே தவிர பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. அது போக இந்த தருணத்தில் நிறைய நண்பர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஐடி நிறுவனத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கண்ணு மூடிட்டு சொல்கிறேனுங்க, வர்ற செப்டம்பர் 12லேருந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. செப்டம்பர் 12லேருந்து 2025 ஜனவரிக்குள்ளார எத்தனை பேர் வெளிநாடு போகிறீங்க மட்டும் பாருங்கள். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்ன்ட்டு. திடீர்னு வரும். பதவி உயர்வு வரும், அது போக சம்பள உயர்வு வரும். இது நடக்கும், நடந்தே தீரும். இதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. இந்த தருணம் மிக 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 சிறப்பான தருணம். அது போக ஜனவரி மாதத்தில் 2025 ஜனவரியிலிருந்து 2025 மே 15 வரைக்கும் இந்த கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அது வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு குடியுரிமை வரும். அது போக சொந்த வீடு வாங்குவீங்க. உள்நாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு சொந்த வீடு வாசல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த நேரம் 2025 ஜனவரி மாதத்துலேருந்து வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு தாறுமாறாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதுவும் யுஎஸ், கனடா இந்த 2 கண்ட்ரியில் இருக்கிற நண்பர்கள் மிக 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 பிரம்மாண்டமாக இருக்க போகிறீங்க. அது போக அந்த நாட்டில் உங்களுக்கு குடியுரிமை வரப்போகுது. அந்த நாட்டில் சொந்த வீடு வாசல் அமைய போகுது. இது மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. இது நடக்கலைன்னா என்ன கேளுங்க. 2025 வருஷத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல 15 கரெக்டாக உங்களுக்கு நான் கொடுக்குற டைம் 105 நாட்கள், 3 மாதம் 15 நாள். இந்த 3 மாதம் 15 நாளில் நீங்கள் 10 வருஷமாக மல்லு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த நாட்டு குடியுரிமை வாங்குறதுக்கு. 5 வருஷமாக மல்லு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த நாட்டு குடியுரிமை வாங்குறதுக்கு. முடியல. இந்த நேரத்தில் உங்களுக்கு முடியும். சொந்தமாக வீடு வாசல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். அற்புதமான நேரமாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பகவான் வரக்கூடிய தருணம். குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களை நீங்கள் வளர்த்திக்குவீங்க, உயர்த்திக்குவீங்க. 3வது பாவகம் தகிரியஸ்தானம் அதிகமாக வரும். ஒரு வேலை செய்ய நம்ம செஞ்சு விடுத மறுவேலை பார்ப்பீங்க. புத்திரஸ்தானம், புத்திரபாக்கியம் வரும். கல்யாணம் ஆகி 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் ஆகிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்தேன், 10 காசு புரோஜனம் இல்லைன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் இந்த நேரத்தில் உறுதியாக நிறைவாக சொல்கிறேன், கண்டிப்பாக புத்திர வளர்ச்சி ஏற்படும். நடந்தே தீரும். நல்லதே நடக்கும். அனுபவித்து சொல்லுங்கள் நடந்தது நடக்கலைன்ட்டு. சரிங்களா? அதுபோக இந்த மாதிரி கிரக அமைப்புகள் மாறும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். கோச்சார கிரகங்கள் சொல்கிறது மட்டுமே வாழ்க்கை, ஜாதகம் ஜோதிடம்னா சுய ஜாதகம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எழுதி வைக்க போகிறதில்லை. சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். சுய ஜாதகத்துக்கும் இப்போ கோச்சார கிரக நிலைகளுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்றது பாருங்கள். உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பாருங்கள், அல்லது உங்களுடைய ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை பாருங்கள். அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க, பார்க்க முடியல உங்களுடைய ஜோதிடர்கிட்டனா உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் பார்த்து தரேனுங்க. சரிங்க? சரி நண்பர்களே, இது வரைக்கும் ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.